ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் 3வது பாடம் பார்த்திங்கன்னா இயற்கணிதம் பயிற்சித்தாள் பார்த்திங்கன்னா 15ல் 6லேருந்து 8 வரையும் இதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். 6வது என்ன கொடுத்துக்கிறாங்க, x² = 144, y² = 64 மற்றும் 2xy = 192 எனில் x கூட்டல் y² = கேட்டுக்கிறாங்க. அப்போ இது a கூட்டல் b வடிவில் இருக்குது. அப்போ இது ஃபார்முலா பார்த்திங்கன்னா a கூட்டல் b whole square is equal to a² கூட்டல் 2ab கூட்டல் b² வடிவில் இருக்குது. அப்போ இது மூணுமே கொடுத்துக்கிறாங்க, a² b² 2ab வடிவில் இது மூணுமே கொடுத்துக்கிறாங்க. அப்போ இது மூணுமே நீங்கள் போட்டு இங்கே கூட்டிட்டிங்கன்னா இது வர ஆன்சர் தான் இது a கூட்டல் b ஹோல் ஸ்கொயர் தான். அப்போ பாருங்கள், a² என்ன கொடுத்துக்கிறாங்க 144, 2ab என்ன கொடுத்துக்கிறாங்க 192 கூட்டல் b² என்ன கொடுத்துக்கிறாங்க 64. அப்போது இது பார்த்திங்கன்னா இது மொத்தமாக கூட்டினீங்கன்னா என்ன வரும் 400. அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா a கூட்டல் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா பார்த்திங்கன்னா 400 இதுக்கு ஆன்சர். அப்படி இல்லைன்னா இது பார்த்திங்கன்னா இது 146 பார்த்திங்கன்னா எதோட ஸ்கொயர் பார்த்திங்கன்னா 12 ஸ்கொயர். இது பார்த்திங்கன்னா 2ab தானே, இது 2 12 பெருக்கல் 8ன்னு வரும். அதுக்கப்புறம் இது 64 8 ஸ்கொயரோட. அப்போது ஏனா என்னது 12 கூட்டல் b வந்து 8, அப்போது ஹோல் ஸ்கொயர் வரும். அப்போது இது கூட்டினிங்கன்னா என்ன வரும் 12 8 கூட்டினிங்கன்னா 20. அப்போது 20 ஸ்கொயர்னால் 400ன்னு வரும். இந்த மாதிரி போட்டாலும் 400 தான் வரும், இந்த மாதிரி போட்டாலும் உங்களுக்கு 400 தான் வரும் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். அப்போ 2வது ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்ட் ஆப்ஷன். அதுக்கப்புறம் பாருங்கள், 7வது கொஷின் என்ன கொடுத்துக்கிறாங்க, x கூட்டல் 3 மற்றும் x கழித்தல் 6 பெருக்கல் பலன். அப்போ பெருக்கல் பலன் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம அப்படியே டைரெக்டாக கூட பெருக்கலாம். அப்படி இல்லைன்னா முற்றொருமை 1ன் படி எக்ஸுக்கு பதிலாக x இருக்குது, ஏக்கு பதிலாக 3 இருக்குது, பிக்கு பதிலாக கழித்தல் 6 இருக்குது. அப்போது நம்ம அதை எடுத்து முற்றொருமை 1ல் பிரதிடலாம். அப்போ பாருங்கள், x = x தான், a = 3, b = கழித்தல் 6. அப்போ x கூட்டல் a, x கழித்தல் b, x கூட்டல் b = x² கூட்டல் x a கூட்டல் b கூட்டல் abன்னு வரும். அப்போது இந்த வடிவில் இது கொடுத்துக்கிறாங்க. அப்போது x பாருங்கள், x ஏனா என்னது 3, அப்போ கூட்டல் 3 வரும். x b என்னது கழித்தல் 6னா அப்போ இங்கே கழித்தல் 6னே வந்துடும். அப்போ x² x² அப்படியே இருக்கட்டும், எக்ஸுக்கு பதிலாக xஏ தான், a என்னது 3, b என்னது கழித்தல் 6, a வந்து 3 கழித்தல் b. அப்போது இது பெருகுனிங்கன்னா x² கூட்டல் x. இது பாருங்கள் கழித்தல் 6 இருக்குது. அப்போ கழித்தல் 6ல் 3 போச்சுன்னா கழித்தல் 3 மீறும். அப்போது இது பாருங்கள் 3 6 18, இங்கே கழித்தல் இருக்காங்க கழித்தல் 18ன்னு வரும். அப்போது x² இங்கே கழித்தல் இருக்கிறதுனால கழித்தலும் கூட்டல் பெருக்குனிங்கன்னா கழித்தலே வரும். அப்போ 3x கழித்தல் 18. அப்போ இது கரெக்டான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா x² கழித்தல் 3x கழித்தல் 18. அப்போ இங்கே 3வது ஆப்ஷன் தான் கரெக்ட் இதுக்கு. இந்த மாதிரி முற்றொருமை போட்டு கூட நீங்கள் பெருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த நம்பரை எடுத்து அப்படியே டைரெக்டாக பெருக்குனிங்கன்னா கூட பெருக்கலாம். இங்கே பாருங்கள், இன்னொரு மெத்தட் காமிக்கிறேன். இது டைரெக்டாக பெருக்குனிங்கன்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு x வச்சிங்கன்னா இது 2 பேருக்குன்னா, அதுக்கப்புறம் 3 வச்சிங்கன்னா இது 2 பேருக்குங்க. அப்போ x வச்சு இது 2 பேருக்குனிங்கன்னா xனா x², அதுக்கப்புறம் x வச்சு இது பேருக்குன்னா கழித்தல்னு வந்துடும். அப்போ 6xன்னு வரும். அதுக்கப்புறம் பாருங்கள், இது கூட்டல்னா கூட்டல் 3xனா 3x, அதுக்கப்புறம் மறுபடியும் கழித்தல் 6 3 18. அப்போ பாருங்கள் x², இங்கே பாருங்கள் இங்கே கூட்டல் 3x இருக்குது, இங்கே கழித்தல் 6x இருக்குது. அப்போது கழித்தல் 6ல் 3 போச்சுன்னா கழித்தல் 3x கழித்தல் 18. பாருங்கள், இது கூட ஆன்சர் வந்துச்சுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். இந்த மாதிரி கூட பெருக்கலாம், இந்த மாதிரி முற்றொருமை போட்டு கூட நீங்கள் பிரதிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? அதுக்கப்புறம் 8வது கொஷின் பாருங்கள், என்ன கொடுத்துக்கிறாங்க, 5a² கூட்டல் 15aயின் சுருக்கிய வடிவம் கேட்டுருக்காங்க. அப்போது இதுக்கு சுருக்கணும் நம்ம 5a² கூட்டல் 15a. இது எப்படி சுருக்கலாம் பாருங்கள், இதுலேயும் a இருக்குது, இதுலேயும் a இருக்குது, இது 5ல் இருக்குது, 5ஆம் வாய்ப்பாடில் இருக்குது, இதுவும் 5ஆம் வாய்ப்பாடில். அப்போது பொதுவாக இருக்கிறது 5a. அப்போ நம்ம 5a வெளியேற்றிட்டிங்கன்னா இதில் மீதி என்ன இருக்குது a². a²ல் a 1 வெளியே வந்துச்சு, அப்போ a மட்டும் கூட்டல்
இதில் ஏ வெளியே வந்துச்சு, அது வராது. அதுக்கப்புறம் 15 பாருங்கள், 5ஆம் வாய்ப்பாடில் 3 5 15, அப்போ 3 முறை வருதுங்களா, அப்போது இங்கே 3ன்னு வரும். அப்போது இதுக்கு சுருக்கிய வடிவம் பார்த்திங்கன்னா 5A பெருக்கல் A கூட்டல் 3. அப்போது இது 3வது ஆப்ஷன் தான் இதுக்கும் கரெக்டு. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்.